எதிர்கால கல்வியை மாணவர்களே முடிவதுதான் சிறந்தது. எப்படி இருக்க வேண்டும் எதிர்கால கல்வி? ஒரு மாணவனின் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தியாய், வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கருவியாய், அவன் சார்ந்த சமுதாயத்திற்கு சிறிதாவது பயன் தரக்கூடியதாய் அமைவதோடு அம்மாணவனின் மனதிற்கு பிடித்ததாய், ஆர்வத்திற்கேற்றதாய், திறமையை வளர்க்கக்கூடியதாய் அமைய வேண்டும். அப்படிப்பட்ட எதிர்கால கல்வி அமைய வேண்டும் எனில் அது அந்த மாணவன் முடிவு செய்வதாகத்தான் இருக்க வேண்டும். இன்று தொலைக்காட்சி, செய்தித்தாள் போன்ற ஊடகங்களின் உதவியால் தங்கள் எதிர்கால கல்வி பற்றி முடிவெடுக்கும் தகுதியை மாணவர்கள் பெற்றுவிடுகிறார்கள். எனவே அவர்கள் முடிவெடுக்க பெற்றோர் வழிவிடுவதுதான் நியாயம். நான் சத்தியமாக பெற்றோரை குறை கூற வரவில்லை. தன் குழந்தையின் மீது உள்ள பாசத்தால் எதிர்காலத்தில் தன் குழந்தை இப்படி ஆக வேண்டும், அப்படி ஆக வேண்டும் என்று கற்பனை செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் தன்னால் படிக்க முடியாமல் போனதையெல்லாம் தன் குழந்தை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைப்பதில் தவறில்லை. ஆனால் அது தன் குழந்தைக்கு விருப்பமும் ஆர்வமும் அதற்கேற்ற தகுதி என்று பார்த்து முடிவு செய்வதில்லை. அதைத்தான் தவறு என்கிறோம். எந்த ஒரு செயலுமே விருப்பமின்றி திணிக்கப்படும் போது அது வெறுப்பாகி விடுகிறது. நாமெல்லாம் மிகவும் நினைக்கும் இனிப்பு பலகாரங்களை கூட கட்டாயப்படுத்தி சாப்பிட வைத்தால் கசக்கதான் செய்யும். அதுபோல மாணவர்கள் விருப்பமில்லாமல் பெற்றோர் முடிவு செய்யும் எதிர்கால கல்வியும் கவர்ந்து போகும். மாணவர்கள் எடுக்கும் முடிவே சிறப்பாக இருக்கும் என்பதற்கு நானே உதாரணம். தமிழ் பேச்சங்கள் மூச்சு சுட்டிகள் விளம்பரத்தை பார்த்தவுடனே இதில் ஆழ்ந்து கொண்டு சாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து என் பெற்றோரிடம் சொன்னேன். ஒரு கணம் தயங்கியவர்கள் என் உறுதியை கண்டு உடனே சம்மதித்தனர். தமிழ் உச்சரிப்பை தெளிவாய் கற்க ஆரம்பித்தேன். அதன் பலனாய் இன்று உங்கள் முன் இருக்கிறேன். என்னால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நடந்து போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்நிகழ்ச்சி மூலம் கடல் கடந்து நாடு கடந்து என் முகம் பார்க்கப்படுகிறது என்றால் அதற்கு நான் எடுத்த உறுதியான முடிவுதான் காரணம். இன்று தமிழின் இனிமையை சுவைக்கும் நான் என் எதிர்கால கல்வியாய் தமிழை படிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ் ஆசிரியராகவும் முடிவு செய்து பெற்றோர் சம்மதம் பெற்றுவிட்டேன். மாணவனாகிய நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் என் பெற்றோர் இருப்பது போல் எல்லா பெற்றோர்களும் இருக்க வேண்டும் என்று கூறி எதிர்கால கல்வி பற்றி மாணவர்களுக்கும் சிறந்தது என்று கூறி வாய்ப்பிற்கு கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒருவர் நன்றி, வணக்கம்.